வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஆர்பி 2021 மெக்கானிக்கல் ஆஃப்டர்நூன் செஷனில் கேட்ட பிபிசி அண்ட் ஓவர் கொஸ்டின்ஸ் அதை தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அரௌண்ட் 36 மார்க்ஸுக்கு வந்து கொஸ்டின் வந்து இந்த ஏரியாவில் மட்டும் கேட்டிருக்காங்க சரியா. ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில் அனாலிசிஸ் அலாங் வித் சொல்யூஷன் அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ வீடியோக்கு வந்து மறக்காம லைக் பண்ணிருங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ பெர்ட் மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ட் 3 எஸ்டிமேட் அப்ரோச் அசியூம்ஸ் that the form of probability distribution is dash in order to calculate the mean and variation. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ பெர்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம கீ பாயிண்ட்ஸை சொல்லியிருப்போம், which it is going to follow the beta distribution. Option C is the right answer. Beta distribution the correct answer. Next question, work study is most useful. So already வந்து நம்ம இந்த miscellaneous வீடியோங்கிறதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் சரியா. ஸோ ஒர்க் ஸ்டடி வந்து ஒரு அரௌண்ட் வந்து 4 to 5 மார்க்ஸாக கொஸ்டின் வந்து கேட்பாங்கிற சொல்லியிருந்தோம். நம்ம சிலபஸில் மென்ஷன் பண்ணல தனியாக ஒர்க் ஸ்டடி, பட் கண்டிப்பாக வந்து இந்த ஏரியாவில் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம், அதே மாதிரி இருந்துச்சு. பட் மார்னிங் செஷன் அதாவது ஃபோர்நூன் செஷனில் வந்து எந்த ஒரு கொஸ்டின்ஸுமே ஒர்க் ஸ்டடியில் ரிலேட்டடாக கேட்கல. பட் இங்கே வந்து ஒர்க் ஸ்டடியில் வந்து அரௌண்ட் 4 to 5 மார்க்ஸ் வரை கேட்டிருக்காங்க சரியா. ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் படிக்கிறதா இருந்தால் ஒர்க் ஸ்டடியும் பார்த்து வச்சுக்கோங்க, அதில் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஒர்க் ஸ்டடி இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல். ஸோ வந்து எங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, ஸோ ஆல்ரெடி வந்து ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கும். அந்த மெத்தட்ஸில் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம இன்னும் வந்து இதை வந்து இன்னும் ஃபைன் டியூன் பண்ண முடியும், இன்னும் வந்து எஃபிஷியன்சி வந்து கூட்ட முடியும், நம்ம ரிசோர்ஸ் வந்து எஃபெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அதை வந்து பேசிக் டெஃபினேஷன்லேயே படிச்சிருப்போம். ஸோ த ஆப்ஷன் வில் பி வேர் த ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் ஆர் இன்வால்வ். அதான் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் எங்கெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கோ அதில் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மெத்தடை கம்பேர் பண்ணி இன்னும் வந்து எப்படியெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியுங்கிறத படிக்கிறது தான் வந்து மெத்தட் ஸ்டடி அலாங் வித் ஸ்டாண்டர்ட் டைம், அதாவது டைம் ஸ்டடி சொல்லியிருப்போம், அதை கால்குலேட் பண்ணுறது தான் ஒர்க் ஸ்டடின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், செலக்ட் த ராங் அசம்ஷன் இன் த டிட்டர்மினிஸ்டிக் இன்வென்டரி மாடல். ஸோ இன்வென்டரி மாடல்ல 2 டைப் சொல்லியிருப்போம், ஒன்று டிட்டர்மினிஸ்டிக் இன்வென்டரி மாடல், இன்னொன்று வந்து ப்ராபபிலிஸ்டிக் இன்வென்டரி மாடல். இங்கே டிட்டர்மினிஸ்டிக்ல வந்து உள்ள அசம்ஷன்ல எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிமாண்ட் இஸ் யூனிஃபார்ம் அண்ட் கான்ஸ்டன்ட் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம், அது கரெக்ட் தான் சரியா. ஸோ இது ஒன்றாவது அசம்ஷன் ரைட் தான். ஆர்டர்ஸ் ஆஃப் ரிசீவ்ட் இன்ஸ்டன்டேனியஸ்லி, அதுவும் கரெக்ட் தான். டிமாண்ட் இஸ் நோன் எக்ஸாக்ட்லி ஃபார் எ கிவன் பீரியட், அதுவும் கரெக்ட் அசம்ஷன் தான். பிரைசஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் ஆர் நாட் ஸ்டேபிள்னு கொடுத்துருக்கு, பட் நம்ம வந்து அசியூம் பண்ணது வந்து ஸ்டேபிளாக தான் இருக்கும். அது வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் காஸ்ட் நம்ம அசியூம் பண்ணுறோம்னா அது வந்து ஸ்டேபிள் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க, பட் வந்து இட் வில் பி a ஸ்டேபிள் ஒன். ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர். பிரைசஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் ஆர் நாட் ஸ்டேபிள் அப்படிங்கிறது தப்பான அசம்ஷன், ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்பெடிட்டிங். ஸோ எக்ஸ்பெடிட்டிங் ஃபங்க்ஷன், ஸோ நம்ம இந்த ப்ரொடக்ஷன் பிளானிங் அதில் உள்ள இந்த பேசிக்ஸ் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் வருதுங்கிறத வந்து ஓவரால் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எக்ஸ்பெடிட்டிங்கிறது வந்து ஆல்ரெடி உள்ள ஃபாலோ பண்ணுற மெத்தடில் வந்து நம்ம வந்து இன்னும் வந்து ஃபர்தராக வந்து இன்னும் ஃபைன் டியூன் பண்ணலாம், என்ன இடத்துல எல்லாம் மானிட்டரிங் பண்ணுறது சரியா. ஸோ ஃபாலோ அப் வித் த மானிட்டரிங். ஸோ மானிட்டரிங் பண்ணி எதெல்லாம் வந்து நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறது தான் எக்ஸ்பெடிட்டிங் சொல்லுவோம். ஸோ இது வந்து ரிலேட்டடாக உள்ளது ஃப்ளோ ஆஃப் மெட்டீரியல் அண்ட் இன் கேஸ் ஆஃப் ட்ரபிள் லொகேட் த சோர்சஸ் ஆஃப் ட்ரபிள், அதுதான் சரியா. ஸோ எந்த இடத்துல ப்ராப்ளம் வருதோ அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம கரெக்டிவ் ஆக்ஷன் எடுப்போம் இல்லையா, அதை தான் வந்து சொல்கிறோம். அதான் வந்து ஒரு எக்ஸ்பெடிட்டிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். So next question, so for the purpose of determining the leaving variable in the transportation technique சரியா. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வந்து நம்ம அந்த லூப்பிங் வச்சு கேட்டிருக்காங்க, ஸ்டெப்பிங் ஸ்டோன் மெத்தட். ஆக்சுவலாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணல இந்த மெத்தட் வந்து நம்ம கேட் லெவலில் தான் இருக்கும், ஸோ இந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லைன்னு சொல்லியிருந்தோம், பட் கரெக்டாக அந்த ஏரியாவில் கொஸ்டின் வந்து வந்துருச்சு சரியா. ஸோ க்ளோஸ் லூப் அந்த ப்ராப்ளத்தை வச்சு நம்ம சால்வ் பண்ண உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து சரியா. ஸோ லீவிங் வேரியபிள் வந்து க்ளோஸ் லூப் தட் ஸ்டார்ட் அண்ட் எண்ட்ஸ் அட் த entering variable is constructed. Option B is the right answer. Entering variable தான் construct ஆகும். ஸோ இது வேணா அடுத்து வேணா ஒரு தனியான ஒரு வீடியோனா போடலாம் சரியா. ஸ்டெப்பிங் ஸ்டோனை வச்சுட்டு ஸோ எப்படி வந்து அந்த க்ளோஸ் லூப் ஒரு ப்ராப்ளம்னா சால்வ் பண்ணி காட்டுறேன், அதை வேணா பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இது நம்ம டைரக்டாக பார்த்த கொஸ்டின் தான் சரியா. ஸோ பிசிக்கல் ரிலீஸ் ஆஃப் த ஒர்க் ஆத்தரைசேஷன் கொடுக்குறது. ஸோ ஒர்க் ஆத்தரைசேஷன் வந்துச்சுனாலே டிஸ்பேச்சிங் நம்ம படிச்சது அதே தான் சரியா. ஸோ டிஸ்பேச்சிங் இஸ் த பிசிக்கல் ரிலீஸ் ஆஃப் த ஒர்க் ஆத்தரைசேஷன் டு ஆப்ரேட்டிங் த facility. Option B is the right answer. So next trade-off analysis. So balance. So trade-off no balance the between the dash and dash provides a vital information for the effectively designing queuing system. So நம்ம queuing system வந்து effective design பண்ணனும், அதுக்கு எதை ரெண்ட பேலன்ஸ் பண்ணனும்னா
ஸோ ஒன்று வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது, இன்னொன்று வந்து வெயிட்டிங் இருக்கும் சரியா. ஸோ இப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொவைடிங் சர்வீசஸ் அண்ட் காஸ்ட் அசோசியேட்டட் வித் த வெயிட்டிங் ஃபார் சர்வீஸ். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் இல்லையா. ஸோ சி கிடையாது, ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். காஸ்ட் ஆஃப் ப்ரொவைடிங் சர்வீஸ், காஸ்ட் அசோசியேட்டட் வித் த வெயிட்டிங் ஃபார் சர்வீஸ், இந்த ரெண்டையும் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம் ஃபார் த எஃபெக்டிவ் கியூயிங் சிஸ்டம். ஸோ அடுத்து டைம் ஸ்டடி. ஸோ மறுபடியும் ஒர்க் ஸ்டடியிலே கேட்டிருக்காங்க. டைம் ஸ்டடி இஸ் கேரிட் அவுட் டு டிட்டர்மைன் த டைம் ரெக்வயர்ட் டு கம்ப்ளீட் பை த ஆவரேஜ் ஒர்க்கர் சரியா. ஸோ நார்மலாக வந்து அவருக்கு வந்து ஒர்க்கு தெரிஞ்சிருக்கும், பட் வந்து அவர் வந்து நார்மலாக வந்து ஒர்க் பண்ணும்போது அவருக்கு வந்து எவ்வளோ டைம் எடுக்காரு, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன எடுப்போம்னா ஆப்ரேட்டிங் டைம் எடுத்து அந்த அலவன்சஸ் ஃபேக்டர்லாம் வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணி ஸ்டாண்டர்ட் டைம் அரைவ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து டைம் ஸ்டடி டெக்னிக். ஸோ விச் இஸ் பெர்ஃபார்ம்ட் பை த ஆவரேஜ் ஒர்க்கர். அவருக்கு வந்து ஒர்க்கை பற்றி தெரியும், பட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்க கிடையாது, அதே மாதிரி வந்து ஃப்ரெஷரும் கிடையாது, ஆவரேஜாக வந்து ஒர்க் பண்ணுற ஒர்க்கருக்கு தான் வந்து எடுத்துருப்போம். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் இந்த நோட்டேஷன் வச்சு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும் நம்ம சொல்லியிருந்தோம், அதே இதில் தான் கேட்டிருக்காங்க சரியா. அந்த ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன் கியூயிங் ஃபார்மேட்டில் உள்ளது. ஸோ லாஸ்ட் டிஆர்பியில் வந்து இந்த நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கேயும் ஒரு நோட்டேஷன் கொடுத்துருக்காங்க, MD10 GD20 அண்ட் இன்ஃபினிட்டி சரியா. ஸோ நம்ம பார்த்த நோட்டேஷன் இதுதான், நம்ம நோட்ஸில் உள்ளது. ABCDEF எழுதியிருப்போம், இங்கே வந்து 20 கேட்டிருக்காங்க சரியா. ஸோ 20 எந்த இடத்துல இருக்கு, ஸோ நம்மளுக்கு ஈங்கிறதுல இருக்கு. ஸோ கெப்பாசிட்டி ஆஃப் த சிஸ்டம், ஸோ அதான் கேட்டிருக்கு. அடுத்து டி நோட்டேஷன், டிங்கிறது என்ன கேட்டிருக்கா, செகண்ட் பி. ஸோ ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த சர்வீஸ் பேட்டர்ன், அவ்வளோதான். ஸோ கெப்பாசிட்டி ஆஃப் த சிஸ்டம் ஆர் சிஸ்டம் சைஸ் ரெண்டுமே ஒன்று தான் சரியா. சிஸ்டம் சைஸ் அதே மாதிரி வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் த சர்வீஸ், ஸோ கான்ஸ்டன்ட் சர்வீஸ் டைம், இதான் வந்து டி வந்து நோட்டேட் பண்ணுறது. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், சிஸ்டம் சைஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் சர்வீஸ் டைம், அவ்வளோதான். ஸோ டேஷ் ஆக்டிவிட்டி கேன் பி யூஸ்டு டு ப்ரொடியூஸ் த யூனிக் ரெப்ரசன்டேஷன் ஃபார் த கன்கரண்ட் ஆக்டிவிட்டீஸ் இன் கன்ஸ்ட்ரக்டிங் த ப்ராஜெக்ட் நெட்வொர்க் கேட்டிருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட பேசிக் டெஃபினேஷன் தான். ஸோ டம்மி ஆக்டிவிட்டி தான் சரியா. ஸோ டம்மி ஆக்டிவிட்டினா என்ன பார்த்துருப்போம்னா, நெய்தர் டைம் கன்சியூம் பண்ணாது, ரிசோர்ஸஸே வந்து கன்சியூம் ஆகாது, பட் வி ஆர் யூசிங் ஃபார் இன் ஆர்டர் டு கம்ப்ளீட் அவர் நம்ம ப்ரிடியூசர் ரிலேஷன்ஷிப் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஆக்டிவிட்டி தான் டம்மி ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம் சரியா. ஸோ இது வந்து எதுக்காக இன்னொன்று யூஸ் பண்ணோம்னா, ஸோ யூனிக் ரெப்ரசன்டேஷன் அடுத்தடுத்து இப்போ கன்கரண்ட் ஆக்டிவிட்டி வந்து ரெண்டு இது இருக்கு சரியா. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி இப்போ ஒரு கேஸ் வருதுன்னா, ஸோ இங்கே வந்து சாரி ஸோ வந்து இப்போ நீ எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு சரியா. ஸோ இந்த இடத்துல ஸோ ஆக்டிவிட்டி ஏ முடிஞ்சுட்டு, ஸோ இந்த மாதிரி இப்போ ஒன்று கொடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து, ஸோ இங்கேருந்து இப்போ சப்போஸ் இஃப் யூ ஆர் ஹேவிங், ஸோ ஒரு டம்மி ஆக்டிவிட்டியை போட்டு தான் வந்து இப்போ நம்ம இங்கே கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கிறோம். இந்த இடத்துல வந்து அடுத்த நெட்வொர்க் ஆக்டிவிட்டி டி வருது. ஸோ இங்கேருந்து வந்து பேரலா சப்போஸ் யூ கேன் ஹேவ் அனதர் ஆக்டிவிட்டி சரியா. ஸோ இங்கே பி வச்சுக்கோங்க, இங்கே வந்து டம்மி D1 சரியா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கன்கரண்ட் ஆக்டிவிட்டி, ஸோ ஒரே டயத்தில் வந்து சைமல்டேனியஸாக நடக்கும், பட் வந்து இப்போ இந்த ஆக்டிவிட்டி ஸோ சி அலாங் வித் த சப்போஸ் இப்போ இந்த இது முடிஞ்சாதான் வந்து இது வந்து கன்சிடர் பண்ணுற மாதிரி வரும் இல்லையா. அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம டம்மி ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த கன்கரண்ட் ஆக்டிவிட்டி இன் கன்ஸ்ட்ரக்டிங் த ப்ராஜெக்ட் ஒர்க், ஸோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இந்த ரெண்டையுமே வந்து முடிச்சாதான் அடுத்தது வர்ற மாதிரி இருக்கும் சரியா. ஸோ ரெண்டு பேரலா இப்போ சப்போஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு, பட் இந்த ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம இப்போ டி ஆக்டிவிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு. பட் சி வந்து ஏ முடிஞ்சோடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம், பட் டி வந்து ஏயும் பியும் வந்து போத் கம்ப்ளீட் ஆனால் ஸ்டார்ட் பண்ற மாதிரி வந்துருச்சுன்னா அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணும். ஸோ ஆப்ஷன் வில் பி டம்மி ஆக்டிவிட்டிஸ் தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ டேஷ் சொல்யூஷன் இஸ் டிட்டர்மைன்ட் பை த n minus m variables equal to 0. ஸோ இது நம்ம ஆல்ரெடி நம்ம கீ பாயிண்ட்ஸ்லேயே கொடுத்துருப்போம், equal to 0 and then solving the m equations in the remaining m variable provided the exist and unique. ஸோ இது வந்து டெஃபினிஷன் ஃபார் த பேசிக் சொல்யூஷன், ஆப்ஷன் சி நம்ம நோட்ஸ்லேயே இருக்கும் சரியா. ஸோ நம்ம கீ பாயிண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருப்போம், n minus m வேரியபிள் வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணி அதுக்கப்புறம் சால்வ் பண்றது தான். பேசிக் சொல்யூஷன் இஸ் த ரைட் ஆன்சர், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஏபிசி அனாலிசிஸ். ஸோ ஏபிசி அனாலிசிஸ் இஸ் a basic technique for materials management, அது கரெக்ட் தான். ஸோ விச் இஸ் மீட் ஃபார் த ரிலேட்டிவ் இன்வென்டரி கண்ட்ரோல், அதுவும் கரெக்ட் தான் சரியா. இட் இஸ் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த யூனிட் காஸ்ட் ஆஃப் த ஐட்டம் பட் ஆன் த ஆனுவல் கன்செப்ஷன், அதுவும் கரெக்ட் தான். ஆல் ஆஃப் த எபோவ் எல்லாமே கரெக்ட் தான் சரியா. ஸோ ஆல் ஆஃப் த எபோவ் பதிலாக எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் சரியா. ஸோ இந்த நீங்கள் ஆஃப்டர்நூன் செஷனை பொறுத்தவரை இன்னொரு காமன் பாயிண்ட் ஒன்று இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து பற்றி ஐடியாவே இல்லை, ஆன்சரை பற்றி அப்படி இல்லை அப்படின்னா வந்து இன்னொன்று என்னது கொஞ்சம் மேட்ச் ஆயிருக்குன்னா, உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி லென்த்தி ஆப்ஷனாக கொடுத்துருக்காது. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சராக வந்து வந்திருக்கு. ஸோ மேபி நீங்கள் நோட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சரியா. ஸோ வந்து பட் எல்லா இடத்துல அது ஒர்க் அவுட் ஆகாது. பட் இந்த இதில் வந்து சில கொஸ்டின்ஸ் அரௌண்ட் ஒரு 80% ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா
ஆப்ஷன்ஸ் வந்து லென்த்தி ஆப்ஷனா கொடுத்துருப்பாங்க, டீடைல்டா இருந்திருக்கும். அந்த ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சரா வந்திருக்கு. ஸோ ஃபைண்ட் அவுட் த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் அவுட் த கிராஃபிக்கல் டெக்னிக் ஃபார் த ஷெடியூலிங். ஸோ நெட்வொர்க் டெக்னிக் தான் இது, பேசிக் கொஸ்டின் தான் சரியா. ஸோ கிராஃபிக்கல் டெக்னிக் வந்து ஷெடியூல் போகிறது, நம்ம நெட்வொர்க் டெக்னிக் சிபிஎம் பெட்டு மெத்தட் பார்த்தோம் இல்லையா, அதுதான். ஸோ அடுத்தது இதுவும் நம்ம கீ பாயிண்ட்ஸ் சொன்னது தான். இஃப் குட்ஸ் ஆர் கன்சியூம் அண்ட் த ப்ரிடிக்டபிள், ஸோ வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும் நம்மளுக்கு டிமாண்டை வந்து, பட் டிமாண்ட்ல ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கும், பட் சேஞ்சிங் இன் த பேட்டர்ன். ஸோ தென் சூட்டபிள் டைப் ஆஃப் இன்வென்ட்ரி ஃபார் திஸ் கேஸ் இஸ் கால்டு ஆன்டிசிபேஷன் இன்வென்ட்ரி. ஸோ இதுக்கு டெஃபினிஷன் எல்லாம் பார்த்துருப்போம் சரியா. சார் டிமாண்ட் வந்து நம்மளால ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய டிமாண்ட் தான், பட் ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கும், அதுதான் வந்து ஆன்டிசிபேஷன் இன்வென்ட்ரின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ த மெக்கானிக்ஸ் ஃபார் டிட்டர்மைனிங் லீவிங் வேரியபிள் from the simplex iteration table calls for computing the dash ratio of the RHS, or right hand side of the equation, to the corresponding constraint equivalent to the entering variable. So என்ன எடுத்துருப்போம்னா நான் நெகட்டிவ் சரியா, ஆப்ஷன் பி நான் நெகட்டிவ் ரேஷியோவா இருக்கணும், ஆப்ஷன் பி சரியா. ஸோ நான் நெகட்டிவ்னா பாசிட்டிவ் தானே அப்படிங்கிறது சொல்லலாமா, சொல்ல முடியாது, ஏன்னா வந்து நான் நெகட்டிவ்ல ஸோ கண்டிப்பா வந்து இதுல பாசிட்டிவ்னா வந்து +1ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும், பட் நான் நெகட்டிவ்னா 0வும் இன்க்ளூட் ஆகிக்கணும் இல்லையா. ஸோ 0 + எல்லா நம்பருமே இன்க்ளூட் ஆயிருச்சுன்னா தான் நான் நெகட்டிவ் சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட், நான் நெகட்டிவ் இஸ் த ரைட் ஆன்சர். அவ்வளவுதான். அடுத்து ஒரு சின்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் அன் ஆக்டிவிட்டி ஐஜே வித் த டியூரேஷன் 3, ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் கொடுத்துருக்கு 6, லேட்டஸ்ட் கம்ப்ளீஷன் டைம் 13 கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் த லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் அண்ட் டோட்டல் ஃப்ளோட் ஆஃப் த ஆக்டிவிட்டி. ஸோ இது வந்து ஆல்ரெடி கொடுத்த டேட்டா எழுதியிருக்கேன். ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் 6 days, லேட்டஸ்ட் ஃபினிஷ் வந்து கொடுத்தாச்சு, அதான் கம்ப்ளீஷன் டைம் 13. ஸோ நம்மளுக்கு தெரியும் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் வேணும்னா லேட்டஸ்ட் ஃபினிஷ் வந்து டியூரேஷன் மைனஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். ஸோ 13 - 3 போட்டிங்கன்னா 10 days கிடைக்கும், அதான் வந்து ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட். ஸோ ஏர்லியஸ்ட் அதாவது லேட்டஸ்ட் ஸ்டார்ட். ஸோ லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் வந்து 10 days வருது. ஸோ 2 ஆப்ஷன் வருது. ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஃப்ளோட்டிங். ஸோ டோட்டல் ஃப்ளோட் தான் கேட்டிருக்கு. ஸோ டோட்டல் ஃப்ளோட் சிம்பிளாக ஞாபகம் வைக்கிற சொல்லியிருந்தோம். ஈதர் நீங்க வந்து 2 ஸ்டார்ட்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எடுங்க, அப்படி இல்லைன்னா 2 ஃபினிஷுக்குள்ள டிஃபரன்ஸ் எடுங்கன்னு சொல்லியிருப்போம். ஸோ 2 ஸ்டார்ட்னா லேட்டஸ்ட் ஸ்டார்ட் எவ்வளோ இருக்கு, 10 இருக்கு, ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் எவ்வளோ இருக்கு, 6 இருக்கு. ஸோ 10 - 6 போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துருச்சு 4, அவ்வளோதான். ஸோ 4 இஸ் த ஆன்சர். ஸோ 10,4 ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அப்படி இல்லை நீங்க லேட்டஸ்ட் ஃபினிஷ் மைனஸ் ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் எடுத்தாலும் ஒரே ஆன்சர் தான் வரும் சரியா. ஸோ லேட்டஸ்ட் ஃபினிஷ் 13 இருக்கா, ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் வந்து ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் பிளஸ் டியூரேஷன் 9 days வரும். ஸோ 13 - 9 போட்டாலும் 4 தான் வரும், அதே ஆப்ஷன் தான் வரும் இல்லையா. ஸோ 10,4 இஸ் த ரைட் ஆன்சர், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ லோடிங் மே பி டிஃபைன்ட் அஸ். ஸோ லோடிங் என்ன ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் சரியா. ஸோ அசைன் த ஒர்க் டு த ஃபெசிலிட்டிஸ். ஸோ வந்து ஒர்க் வந்து நம்ம ஃபெசிலிட்டிஸ் மேனுக்கும் மெஷினுக்கும் வந்து அலோகேட் பண்றது தான் லோடிங் அப்படின்னு சொல்லுவோம், அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், so every dash solution of the LPP is an extreme point of the dash. So வந்து basic feasible solution. First இது வந்து basic feasible and the convex set. சரியா, சோ நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம், convex set ஆ இருக்கணும், அந்த extreme point வந்து convex ஆ கிடைக்கும்னு சொல்லியிருப்போம். So convexங்கிறது ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆக்சுவலி it should be a basic feasible solution. அதான் வந்து extreme pointல இருக்கும். ஆப்ஷன் A is the right answer. ஸோ அடுத்தது ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் கன்ஸ்ட்ரைன்ட் ஈக்குவேஷன்ஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் ஸ்டார்டிங் சொல்யூஷன் ஆஃப் எ ஜென்ரல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல் வித் எம் சோர்சஸ் அண்ட் என் டெஸ்டினேஷன் சரியா. ஸோ இண்டிபெண்டன்ட் கன்ஸ்ட்ரைன்ட் ஈக்குவேஷன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, டீஜெனரேட்டர் தான் சொல்றாங்க சரியா. ஸோ டீஜெனரேட்டர் தான் அது பேர். ஸோ டீஜெனரேட் ஈக்குவேஷன் தான் இண்டிபெண்டன்ட் கன்ஸ்ட்ரைன்ட் ஈக்குவேஷன் சொல்லியிருக்கு. ஸோ டீஜெனரேட் உள்ள கண்டிஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், n + m + n - 1, அவ்வளோதான். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். டீஜெனரேட் உள்ள கண்டிஷன் அப்படியே எழுத வேண்டியதான். So next question, so 200 process chart records the activities of the hands of the operator. 2 hands வச்சு ஆப்ரேட் பண்ற கரெக்ட் தான். The best suited for the repetitive task and for the short duration, அதுவும் கரெக்ட் தான். Such a task is usually performed with the confines of a workplace. சரியா, so வந்து confined a workplace, இதுவும் கரெக்ட் தான். எல்லாமே all of the above 1 2 3, ஆப்ஷன் C is the right answer, அவ்வளவுதான். சரியா, 200 ப்ராசஸ் சார்ட் இது ஒர்க் ஸ்டடியில் வர கான்செப்ட்ல தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் வந்து 1 மார்க் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ அடுத்து 2 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்டதில் பார்ப்போம். ஸோ அடுத்து ஒரு இஓக்யூ ப்ராப்ளம் கொடுத்துருக்கு. இது காஸ்ட் ஆஃப் த ஆர்டர் 400 கொடுத்துருக்காங்க அண்ட் கேரிங் காஸ்ட் கொடுத்துருக்கு ₹10 கொடுத்தாச்சு கேரிங் காஸ்ட். ஸோ ஆனுவல் டிமாண்டும் கொடுத்துட்டாங்க 20,000, அவ்வளோதான். இஓக்யூ மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பேசிக் ப்ராப்ளம் தான். இஓக்யூ ஃபார்முலா √2 ×
D into C0 divided by CC அப்படியே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிருங்க 2 into demand 20,000 ஆர்டரிங் காஸ்ட் 400 divided by 10 ஸோ இப்போ ஒரு ஜீரோ கட் ஆயிருச்சு ஸோ இப்போ என்ன எடுத்துக்கலாம்னா இந்த ரெண்டு 2 இருக்கு இல்லையா 2 into 2ல வந்து நான் ஒரு 2 இப்போ வெளியே எடுத்துக்கிட்டேன் 400 ரூட் எடுத்தோம்னா 20 ஸோ இப்போ ரிமைனிங் இப்போ என்ன இருக்கும் ஸோ இங்கே ஒரு 2 எடுத்தாச்சுன்னா இங்கே ஒன்று மட்டும் தான் இருக்கும் ஸோ ரூட் ஆஃப் 1000 இருக்கு உள்ள சரியா ஸோ இப்போ இந்த ரெண்டை மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா என்ன வரும் 40 ஆயிரும் 2 into 20 வந்து 40 ஸோ இது எப்படி எழுதிக்கலாம் நம்ம 100 into 10 எழுதிக்கலாம் ஸோ 100ல நான் ஒரு 10 வெளியே எடுத்துக்கிட்டேன் இன்ட்டு ரூட் ஆஃப் 10 மட்டும் இருக்கு அவ்வளோதான் ஸோ ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 400 into ரூட் 10 ஸோ ரூட் 10ஓட வேல்யூ என்ன வரும் ஸோ நம்மளுக்கு ரூட் 9ஓட வேல்யூ 3 தெரியும் ஸோ 3 பாயிண்ட் சம்திங்கில் வரும் அதாவது 3யோட அதிகமான வேல்யூ அவ்வளோதான் சரியா ஸோ 3 பாயிண்ட் சம்திங்கில் வரும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா ஸோ 1200 பிளஸ் அந்த ஆன்சரில் வந்துடும் அவ்வளோதான் ஸோ 1200 பிளஸ் ஆன்சர் ஒன்று தான் இருக்கு ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் அவ்வளோதான் ஆப்ஷன் சி 1265 யூனிட்ஸ் இஸ் த ஆன்சர் அவ்வளோதான் நீங்கள் அக்யூரேட்டாக கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா அது வந்துருக்கும் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ எல்பிபி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதா கொடுத்துருக்காங்க ஆப்டிமல் வேல்யூஸ் ஆஃப் த x1 and x2 maximize z equal to 6x1 plus 7x2 subjected to the constraints 2x1 plus 3x2 less than or equal to 12 2x1 x2 less than or equal to 8 x1 x2 are greater than 0 ஸோ இதுல இருந்து நான் 0 எடுத்து நம்ம பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் 0,4 ஒரு பாயிண்ட் 6,0 another பாயிண்ட் அடுத்த ஈக்குவேஷன்ல இருந்து 4,0 ஒரு பாயிண்ட் 0,8 another பாயிண்ட் அவ்வளவுதான் சிம்பிளெக்ஸா சிம்பிளா வந்து கிராஃபிக்கல் மெத்தட்ல இப்ப சால்வ் பண்ணிருக்கேன் ஸோ ரெண்டு ஈக்குவேஷனை வந்து இப்போ நம்ம கிடைச்ச பாயிண்ட்ஸை வச்சு நீங்க மார்க் பண்ணோம்னா ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் கிடைக்குது எல்லாமே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் தான் ஸோ 4 பாயிண்ட் வந்து கிடைக்குது ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 0,0 அடுத்த பாயிண்ட் 4,0 ஸோ தேர்ட் பாயிண்ட் தெரியாது ஃபோர்த் பாயிண்ட் 0,4 ஸோ இந்த தேர்ட் பாயிண்டை கால்குலேட் பண்றதுக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணுவோம் 2x1 plus 3x2 equal to 12 செகண்ட் ஈக்குவேஷன் 2x1 plus x2 equal to 8 ஸோ ரெண்டை இப்போ நான் சால்வ் பண்றேன் ஸோ ஜஸ்ட் மைனஸ் மட்டும் போட்டீங்கன்னா 2x2 equal to 4 x2 வேல்யூ 2 கிடைக்குது மறுபடியும் இதில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் த x1 வேல்யூ ஸோ x1 வந்து 3 கிடைக்குது ஸோ 3,2 இஸ் த ஆன்சர் ஸோ இங்கே வந்து 3,2 வருது அவ்வளோதான் ஸோ இப்போ ஒன்னே வந்து நம்ம z ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான் 6x1 plus 7x2 இருக்கு இல்லையா z அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0,0 போட்டால் 0 வருது அடுத்த பாயிண்ட் 24 3,2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 32 கிடைச்சிருக்கு அடுத்து 0,4 போட்டோம்னா இங்கே 28 கிடைக்கும் ஸோ இப்போ இருக்கிறதுல இப்போ மேக்ஸிமம் எது வருது நம்ம மேக்ஸிமைஸ் ப்ராப்ளம் தான் 0, 24, 32 இஸ் த மேக்ஸிமம் ஸோ 32 வர்ற பாயிண்ட் x1 equal to 3 and x2 equal to 2 ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான் 2 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்கு ஈஸியாக சால்வ் பண்ணிருக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எகெயின் மறுபடியும் அதே தான் எல்பிபி பஸ் தான் கேட்டிருக்காங்க சரியா ஸோ இங்கே மேக்ஸிமைஸ் ஒரு கொடுத்தாச்சு 10x1 20x2 அதே மாதிரியே தான் ரெண்டு கன்ஸ்ட்ரெயின் சரியா சார் இங்கே 4 கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துருக்காங்க சரியா ஸோ ஆல் ஆர் இன் த பாசிட்டிவ் அதையும் கொடுத்தாச்சு ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ல அஸ் யூஸ்வல் நான் பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் 0,600 வருது 0 சப்ஸ்டியூட் பண்ணா அடுத்த பாயிண்ட் 400 0 வருது செகண்ட் ஈக்குவேஷன்ல 600 0 0,200 ஸோ ஜஸ்ட் கிராஃபில் அப்படியே வந்து அப்ளை பண்றோம் கிராஃபிக்கல் மெத்தட் தான் ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீஜியன் எல்லாமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ல கொடுத்துருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷனுக்கு வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கோம் அடுத்து தேர்ட் வந்து x1 equal to 400 லைன் ஸோ x1 400னா இப்போ வெர்டிக்கல் லைனா வரும் சரியா ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னா இப்போ லெஃப்ட் சைடில் உள்ள ரீஜியன் எல்லாமே கவர் ஆகும் x2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 250னா ஸோ x2 வந்து 250ங்கிற இந்த லைன் இது கீழே உள்ள ரீஜியன் ஸோ எல்லாமே வந்து கன்ஃபைன் ஆகிறது வந்து இந்த பிங்க் கலர் ஷேர் பண்ணியிருக்கோம் இல்லையா இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபீசிபிள் ரீஜியன் இதை தான் வந்து கால்குலேட் பண்ண போறோம் ஸோ இப்போ பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த பாயிண்ட் ஆல்ரெடி தெரியும் 0,0 தெரியும் இந்த பாயிண்ட்டும் தெரியும் 400,0 இந்த பாயிண்ட் தெரியாது கால்குலேட் பண்ணணும் ஸோ இந்த பாயிண்ட் தெரியும் 0,200 ஸோ ரெண்டு லைன் வந்து இப்போ கிராஸ் ஆகிற இடத்துல வருது ஸோ எந்த ரெண்டு லைன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் கிராஸ் ஆகிறது தான் சரியா ஸோ அந்த ரெண்டு ஈக்குவேஷனை அப்படி நம்ம சால்வ் பண்றோம் 3x1 plus 2x2 equal to 1200 2x1 plus 6x2 equal to 1200 ஸோ அது ரெண்டையும் சிம்பிளை பண்றோம் ஸோ சிம்பிளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருதுன்னா ஃபர்ஸ்ட் இதை நான் 3 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன் செகண்ட் இதை அப்படியே எழுதிக்கிட்டோம் இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா யூ வில் கெட் அரௌண்ட் 343 வரும் அதாவது 2400 by 7 வரும் ஸோ 3 4s are 21 ஸோ எகெயின் 30 ஸோ 4 28 எகெயின் 20 வரும் ஸோ ஆல்மோஸ்ட் 21 வரும் இப்போ 20 இருக்குன்னா 343 எடுத்துக்கிட்டேன் சரியா ஸோ இதை வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க you will get the x2 answer so x2 வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 86 கிடைக்கும் சரியா சோ இங்க பாயிண்ட் வந்து 343,86 வருது சரியா சோ 343,86 இது அப்படியே வந்து z இதுல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிறேன் you will get the z value 5150 வருது
சரியா? ஸோ இங்கே இப்போ மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் தான். ஸோ இப்போ எந்த பாயிண்ட்டுக்கு மேக்ஸிமம் வருதுன்னு பாருங்க. x1 is 0 ஃபர்ஸ்ட் இதில் 0,0 போட்டோம்னா அடுத்த இதில் 4000 வருது, தேர்ட் இதில் 5150 வருது, ஃபோர்த் இதில் 4000 வருது. சரியா? ஸோ மேக்ஸிமம் வர்றது வந்து இது ஆன்சர். Z equal to 5150, பட் ஆப்ஷன் எதுவுமே மேட்ச் ஆகல. ஸோ ஃபைனல் ஆன்சர் வில் பி 343 and 86. இதான் வந்து ஆன்சர். சரியா? ஸோ இது வந்து ஆப்ஷன்ல கொடுக்கல. ஸோ கண்டிப்பா வந்து இந்த கொஸ்டின் எல்லாருக்குமே மார்க் கிடைக்கும். 2 மார்க்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து கிடைச்சிடும். நீங்க அட்டன் பண்ணியிருந்தாலே போதும், ஜஸ்ட் வந்து மார்க் வந்து இந்த கொஸ்டினுக்கு அலோகேட் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் கியூயிங் தியரியில தான் கேட்டிருக்காங்க. ஸோ அரைவல் ரேட் ரொம்ப ரொம்ப பேசிக் ப்ராப்ளம் தான். லாம்டா 5 கஸ்டமர்ஸ் பெர் ஹவர் கொடுத்தாச்சு. அதே மாதிரி சர்வீஸ் ரேட்டு 8 கஸ்டமர்ஸ் பெர் ஹவர் மியூ வேலையும் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்யூப்மெண்ட் யூட்டிலைசேஷன் அண்ட் த பெர்சன்டேஜ் டைம் ஆன் த அரைவிங் ஹேஸ் டு வெயிட். ஸோ இங்கே வந்து ரோ வேல்யூ வந்து லாம்டா பை மியூ, அவ்வளோதான். ஸோ லாம்டா பை மியூ போட்டிங்கனால யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் கிடைச்சிரும் 5 divided by 8, அதாவது யூட்டிலைசேஷன் டைம். ஸோ 0.625 வருது. 0.625ல ஒரே ஒரு ஆப்ஷன் தான் மேட்ச் ஆகுது, அவ்வளோதான். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? ஸோ இதே வந்து 100 ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இவளுக்கு எடுத்த பெர்சன்டேஜ் டைம் எவ்வளோகான்னு வந்து அரைவிங் ஹேஸ் டு வெயிட்டுங்கிறது 100 ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா கிடைக்கும், அவ்வளோதான். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக இது நம்ம ஒர்க் ஸ்டடியில் வர்றது தான். சரியா? இந்த டாப்பிக்கே வந்து நம்ம டச் பண்ணவே இல்லை, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? இதில் கேட்டாங்க. ஸோ ரோவன் பிளான் கேட்டிருக்காங்க. சரியா? இந்த இன்சென்டிவ் வச்சு பிளான்ஸ் வந்து நிறைய வரும், அதில் ரோவன் பிளான் கேட்டிருக்காங்க. ஸோ இஃப் யூ ஒர்க்கர் கெட்ஸ் ஏ டெய்லி வேஜஸ் ருபீஸ் ஹெச்ஏன்னு கொடுத்துருக்கு. அதில் வந்து இப்போ மேக்ஸிமம் டெய்லி வேஜஸ் வேணும்னா வந்து 2 times இருக்கும். ஸோ எவ்வளோதான் டெய்லி வேஜஸ்ல இருந்து மேக்ஸிமம் டெய்லி வேஜஸ் வந்து as per the ரோவன் பிளான் வந்து 2 times. ஸோ 2 into HA. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? ஆப்ஷன் பி அதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ எகெயின் மறுபடியும் வந்து ஒரு எல்பிபி ப்ராப்ளம் தான் கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரியே தான். Z equal to மேக்ஸிமைசேஷன் தான். இங்கே அதே மாதிரி வந்து கன்ஸ்டைன்ஸ், இங்கே 4 கன்ஸ்டைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து நான் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 0,400 600, 0 0,600 400, 0. அடுத்த தேர்ட் ஈக்குவேஷன் வந்து x1 plus x2 equal to 600 வைப்போம். ஸோ 0,600 and 600, 0. ஸோ மூணை வந்து கிராஃப்ல லைன் டிராப் பண்றோம். அடுத்து வந்து x2 greater than or equal to 250 கொடுத்துருக்கு. சரியா? ஸோ 250க்கு மேலே தான் நம்ம ரீஜனே இருக்கணும். சரியா? ஸோ 250 இங்கே இருக்கு, இது கீழே வரக்கூடாது. எல்லாமே இப்போ அப்சைடில் போயிருச்சுன்னா வந்து உங்களுக்கு ரீஜனே இந்த ட்ரையாங்கிள் தான் கிடைக்கும். சரியா? ஸோ இந்த ஸ்மாலஸ்ட் ட்ரையாங்கிள் இது மட்டும் தான். இதில் 2 பாயிண்ட் இப்போ நம்மளுக்கு தெரியும். 0,250 இந்த பாயிண்ட், இது வந்து 0,400 வருது. ஸோ இங்கே மட்டும் இப்போ அடிஷனலாக ஒரு பாயிண்ட் வேணும். அது வந்து எந்த 2 லைன் இப்போ இன்டர்செக்ட் ஆகுதுன்னா x2 equal to 250 ஒரு லைன் டிராப் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த லைனும் ஸோ இந்த பாயிண்ட், அதாவது வந்து இப்போ 0,600யும் 400, 0 இந்த ரெண்டையும் வந்து இப்போ நம்ம வந்து இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் எடுக்கிறோம். சரியா? ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இப்போ வந்திருக்கு 2x1 3x2 equal to 1200. ஸோ இந்த லைனும் அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் லைனும் அந்த x2 equal to 250 இந்த ரெண்டு கிராஸ் ஆகிறதுல தான். சரியா? சரி, இந்த பாயிண்ட். சரியா? ஸோ ஆக்சுவலாக வந்து 0,400, சாரி இது இல்லை, இந்த பாயிண்ட் 0,400 and 600, 0 இந்த ரெண்டு லைனுமே வந்து இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ல கிடைக்குது. சரியா? ஸோ இதுல வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. x2க்கு பதிலாக 250 அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா ஈஸி ஆன்சர் கிடைச்சிரும். அவ்வளோதான். சிம்பிளை பண்ணோம்னா இவளுக்கு அடுத்தது x1 வேல்யூஸ் 225 கிடைக்கும். x1 equal to 225, அவ்வளோதான். ஸோ இது வந்து x1 225, x2 வந்து 250. இப்போ பாயிண்ட் கிடைச்சிருச்சு. இசட்ல அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் 0,250 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இசட் 6000 வரும். இங்கே நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 20 into 225 plus 24 into 250. ஸோ 225 into 2 வந்து தெரியும் நம்மளுக்கு 450. சரியா? ஸோ இங்கே வந்து 25 ஸ்கொயர் தெரியும் நம்மளுக்கு ஈஸியாக வந்து 625 வரும். அதில் ஒரு 25 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 600 வந்துடும். அவ்வளோதான். 600 ஒரு 0. ஸோ டோட்டல் ஆட் பண்ணிட்டோம்னா 10500. ஆப்ஷன் வந்து ஆக்சுவலாக எதுவுமே மேட்ச் ஆகலை இல்லையா? இது வந்து இது தப்பான ஆப்ஷன் தான். இந்த கொஸ்டினுக்கு எல்லாரும் மார்க் வந்து அலோகேட் ஆகும். x1 equal to 225, x2 will be 250. சரியா? ஆக்சுவலாக இப்போ என்ன ப்ராப்ளம் ஆயிருக்கும்னா, இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இப்போ பொறுமையாக வந்து எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம், அதனால ஈஸியாக வந்துருக்கு. பட் இந்த எக்ஸாம் ஹாலில் வந்து நீங்கள் அந்த ப்ரெஷரில் வந்து இதுக்கு வந்து ஆன்சர் வந்து வரலையே நிறைய டைம் கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். சரியா? ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய ப்ரெஷர் ஆயிருக்கும். அதனாலே வந்து தெரிஞ்ச கொஸ்டினுமே நிறைய தப்புற சான்ஸ் இருக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரே கொஸ்டினில் நீங்களும் சப்போஸ் நிறைய டைம் வந்து இந்த தப்பான கொஸ்டின், அதாவது தப்பான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே அந்த கொஸ்டின், அதே மாதிரி இந்த கொஸ்டின், இதெல்லாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா யார் யாருங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, பார்ப்போம் எத்தனை பேர் அந்த மாதிரி இருந்திருக்கீங்கன்ட்டு. ஸோ
ஸோ நெக்ஸ்ட் 2 மார்க்ஸ் தான் சரியா. ஸோ மைக்ரோ மோஷன் ஸ்டடி எகெயின் ஒர்க் ஸ்டடியில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மைக்ரோ மோஷன்ங்கிறது ஒன்றும் கிடையாது, கேமரா வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ணி எவ்வளோகான வருதுங்கிற பார்க்கறது தான். அனலைசிஸ் ஆஃப் த மேன் ஒர்க் மெத்தட் பை யூசிங் த மோஷன் பிக்சர் கேமரா வித் எ டைமிங் டிவைஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் வியூ. அதே மாதிரி நாட் த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் த மூவிங் ஆவரேஜ் மெத்தட் யூஸ்டு டு எஸ்டிமேட் த சேல்ஸ் ட்ரெண்ட். So option B, in case of the sharp turns into the original graph, the moving average tends to the reduce the curvature. Option B is the right answer. Yeah. ஸோ அவ்வளோதான். ஸோ எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து கவர் ஆயிடுச்சு. ஸோ இதான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பிளிட் ஆஃப் ஆஃப் மார்க்ஸ். ஸோ பிபிசி அண்ட் ஓஆரில் வந்து இப்படி தான் வந்து அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே 18. ஸோ டோட்டல் 36 வந்து ஈக்குவலாக டிவைடாக தான் கேட்டிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா ஒர்க் ஸ்டடி நம்ம சிலபஸில் இல்லை, ஒர்க் ஸ்டடியில் மட்டும் 7 மார்க் இங்கே கொஸ்டின் வந்திருக்கு. இன்வென்டரி கண்ட்ரோல் ஒரு 5 மார்க் கொஸ்டின் வந்திருக்கு சரியா. ஸோ பிபிசியில் அந்த பேசிக் டேம் ஷெடியூலிங், டிஸ்பேச்சிங், எக்ஸ்பெடிட்டிங் அந்த மாதிரி கொஸ்டினில் ஒரு 4 மார்க் வந்திருக்கு. ஃபோர்காஸ்டிங்கில் இப்போ கேட்ட இந்த டிஸ்அட்வான்டேஜ் இருக்குல்ல, நாட் த டிஸ்அட்வான்டேஜ், அது ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக 18 மார்க்ஸ் இருக்கு. இங்கே எல்பிபி ஆக்சுவலாக அது ராங்கான கொஸ்டின் சேர்ந்து 9 மார்க்ஸ். பெர்டன்ட் சிபிஎம் இங்கே ஒரு 3 மார்க் தான் கேட்டிருக்காங்க. கியூயிங் தியரி வந்து 4 மார்க் கேட்டிருக்கு. டிரான்ஸ்போர்ட்டேஷனில் 1 மார்க். ஸோ டோட்டல் வந்து 18 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரியா. ஸோ இந்த மாதிரி வந்து தப்பான கொஸ்டின் கேட்டிருந்தாலே நம்மளுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக அந்த டயத்தில், அதுவும் தெரிஞ்ச இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஸ்டினாக தப்பு விட்டனாலே நம்மளுக்கு வந்து இதிலே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், ஒரு நம்ம தான் தப்பு விட்டுருப்போமோன்ட்டு. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க ரைட். ஸோ அதே மாதிரி இந்த ட்ரிக்ஸ் வந்து இந்த இதில் வந்து நிறையா வந்து யூஸ் ஆயிருக்கு. அதாவது சொன்னாலே அதை பற்றி ஐடியாவே இல்லை உங்களுக்கு அப்படின்னா சூஸ் த லாங்கஸ்ட் ஆப்ஷன். இதில் வந்து இந்த இருக்கோ சரியா. ஸோ எதுவுமே ஐடியா இல்லை அந்த மாதிரி வந்து இருக்கிற இடத்த நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தாலும் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் சரியா. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்லையுமே வந்து நிறைய ஆப்ஷன் அந்த மாதிரி மேட்ச் ஆயிருந்திருக்கும் ரைட். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். தேங்க்யூ. We will meet in the next video. Thank you.